திருமால் பெருமைக்கு நிகரேது, திருமால் பெருமைக்கு நிகரேது, உந்தன் திருமடி நிழலுக்கு இணையேது. பெருமானே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். திருமால் பெருமைக்கு நிகரேது. கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதம் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம், மற்ற அவதாரம். அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தல் அவதாரம், கூர்ம அவதாரம். பூமியை காத்திட ஒரு காலம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம், வராக அவதாரம். நாராயணா என்னும் திருநாமம் நிலை நாட்டிட என்னும் ஒரு அவதாரம், நரசிம்ம அவதாரம். மாவலி சிரம் தன்னில் கால் வைத்து இந்த மண்ணும் விண்ணும் அளந்த அவதாரம், வாமன அவதாரம். தாய் தந்தை சொல்ல உயர் வேதம் என்று சாற்றியதும் ஒரு அவதாரம், பரசுராம அவதாரம். ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் எனும் உயர்வினை காட்டிய அவதாரம், ராம அவதாரம். ரகுகுலம் கொண்டது ஒரு ராமன், பின்பு எது குலம் கண்டது பலராமன், பலராமன். அரசு முறை வழி நெறி காக்க நீ அடைந்தது இன்னொரு அவதாரம், கண்ணன் அவதாரம். விதி நடந்ததன மதி முடிந்ததன வினையின் பயனே உருவாக, நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக, இன்னல் ஒழித்து புதிக்காக்க நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம், கல்கி அவதாரம். திருமால் பெருமைக்கு நிகரேது, உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது. திருமால் பெருமைக்கு நிகரேது, நிகரேது, நிகரேது.
சித்தப்ப தினம் சாராயத்தை குடிச்சுட்டு கோழிக்கறி தின்னுபிட்டு பொழப்ப ஒரு தினிசா போச்ச. மகனே மணிமாரா, என் காலம் தான் அப்படியே போச்சு. நம்ம சொந்த பந்தமெல்லாம் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் சாராயத்தை காய்ச்சிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு வித்துக்கிட்டு பண்ணையுமே பண்ணாது போயிட்டு மணிமாரா. சித்தப்ப நான் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். குடிக்காரனா இருந்தாலும் காட்டில் வெள்ளாம வச்சுக்கிட்டு தானே இருக்கேன். காட்டை குறையா போடலையே. எவன குடிக்கிறங்க? நம்ம சாமியே குடிக்குது. மகனே மணிமாரா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் இந்த சித்தப்போட ஆசை. சித்தப்ப சித்தப்ப நீங்க சொன்னா செய்வீங்க சித்தப்ப. நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்பேன். எனக்கு எல்லாமே நீங்க தான். ரொம்ப சந்தோஷம் மணிமாரா. நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறேன். பொண்ணு கருப்பா இருந்தாலும் நல்ல கலையா இருப்பா. அந்த பொண்ணோட அண்ணன் தான் என்ன சொல்றான்னு தெரியல. சொத்து பத்துல நமக்கு இலட்சம் இல்லை. பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் அந்த மலர் கொடி இந்த மணிமாறனுக்கு தானே. சித்தப்ப பொண்ணு யாருன்னு சொல்லுங்க, போய் பார்ப்போம். பொண்ணு பிடிச்சிருந்தா அவங்க அண்ணன் சம்மதிச்சா இந்த ஊரையே கூப்பிட்டு விருந்து வச்சு கல்யாணம். அவங்க அண்ணன் சம்மதிக்கலனா அந்த மலர் கொடையை தூக்கிட்டு வந்து இந்த சித்தப்ப ஓரத்தை முன்னாடி நிறுத்தி தாலி கட்டு நான் பொண்டாட்டி ஆகிக்கிறேன். அவசரப்படாத மணிமாரா, முதல்ல போய் பொண்ணு கேட்டு பார்ப்போம். அப்புறமேட்டு என்ன சொல்ல பேசிக்கலாம். சித்தப்ப என்ன சித்தப்ப, நீ கடையெல்லாம் காலியா இருக்கு, ஒரு கோழி கூட காணுமே. சித்தப்ப எனக்கு சரக்கு அடிச்சா சல்லாம பண்ணாதான் எனக்கு சன்மானம். கண்ணுங்களா கண்ணுங்களா கண்ணுங்களா, இங்க கண்ணுங்களா போய் வாங்க. வாமா. ஏறு பூட்டினா மட்டும் பத்தாது, வெள்ளாமையும் வைக்கணும். என் மாமா வெள்ளாமை வச்சு நினைச்சா மட்டும் பத்தாது, நாமளும் சேர்ந்து வெள்ளாமை வைக்குவோமா?
என்னங்க, இந்த தாய் தகப்ப இல்லாத ஒரு அனாதையை ஆதரவு இல்லாத என்னை கல்யாணம் பண்ணி எனக்கு உங்களோட மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்து உங்களோட அன்பு பாசமா என்னை பார்த்துக்கும் போது உங்கள் மடி சாய்ந்து கிடக்கிறேனே அப்பப்பா, அதை நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பானு, இந்த எல்லா கணவனும் தன் மனைவிக்கு கொடுக்குற மாதிரி தான் நானும் சந்தோஷத்தை கொடுக்குறேன். நீ என்னை அதிகமாக புகழ்கிற பானு. அப்படிலாம் இல்லை. ஆமா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? இல்லை, உன் மேலே வச்சிருக்கிற பாசத்தை விட அதிகமான பாசத்தை தெரியும். உங்க தங்கச்சி மலர் மேலே வச்சிருக்கீங்க. அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கே தெரியுமே. ஆமாம் பானு, அவளை மட்டும் ஒரு நல்லவங்க கையில் பிடிச்சி கொடுத்துருக்குன்னா எனக்கு அது போதும் பானு. இங்க பாருங்க, உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க. சரி பானு, மலர் அங்கே தனியாக இருப்பா, நாம் சீக்கிரம் போகலாம். இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு துணையா உங்க பையன் சிங்கக்குட்டியை விட்டுட்டு வந்திருக்கேன். உங்க தங்கச்சி தனியா இருப்பாங்களேன்னு பயப்படாதீங்க. பானு, என் மகன் சிங்கக்குட்டி தான் பானு, இருந்தாலும் நான் இருக்கிற மாதிரி இருக்குமா? இங்க பாருங்க, மலர்கிட்ட நாங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நம்ம கொஞ்ச நேரம் அதுவும் அந்த வயலில் இருக்கிற வரப்பு மேலே உட்காந்து பேசிட்டு போகலாம். சும்மா தங்கச்சியை விட்டுட்டு வந்துட்டேன்னு டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாங்க ப்ளீஸ். பானு, உன்னை மனைவி அடைஞ்சதுக்கு அந்த இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். இதில் என்னங்க இருக்கு? எல்லா மனைவிகளும் தான் கணவனை எப்படி பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி தான் நானும் உங்களை பார்த்துக்கிறேன், உங்களுக்கு பணிவிட பண்ணுறேன். சரி பானு, அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேன். வாங்க. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே
வந்தாய் மானே உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே கண்ணு வணக்கம் கண்ணு. என்ன கண்ணு அப்படி பாக்குறா? பயப்படாதீங்க கண்ணே. அண்ணன் எங்க கண்ணே? அண்ணனை பார்க்க வந்த சாமி. அண்ணனும் அண்ணியும் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. இப்போ வந்துடுவாங்க. சித்தப்ப பிள்ளைய பார்த்தாச்சு. அவங்க அண்ணன் வர வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போலாமா? இல்ல 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 வரட்டும், வந்து பார்த்துட்டே போலாம். வாங்க 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 வாங்க. மாமா வாங்க வாங்க. என்னம்மா திடீர்னு வந்திருக்கிறீங்க? ஏதாவது விசேஷம் மாமா? அது ஒண்ணு மாப்பிள. மலரே, வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தியாமா? பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. பரவாயில்ல, நான் இப்படி வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? அவ்வளோதான், உனக்கு முடிஞ்சிச்சு. அது ஒன்றும் இல்லை மாப்பிள, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து என்ன என்னப்பா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. மலரே, குடிக்காம இருக்குண்டா. அது ஒன்றும் இல்லை பாண்டியா, என் அண்ணன் மாமா மணிமாறனுக்கு உன் தங்கச்சியை பொண்ணு கேட்க வந்திருக்கிறோம். வாணு, மாமா உறவு விட்டு போயக்கூடாதுன்னு மணிமாறனுக்கு நம்ம தங்கச்சியை பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு. எனக்கு மணிமாறனுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதம் தான். நீ என்ன சொல்ற பானு? இதுல நான் என்னங்க சொல்ல போறேன்? கட்டிக்க போறது நம்ம மலரு. அவளையே கூப்பிட்டு அவளோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்கும். அவளையே கூப்பிட்டு கேளுங்க. என்ன பானு, உனக்கு தெரியாதா? ஒரு முறை எங்க கையை வெட்டிக்குவியா நான் சொன்னா அப்படின்னு சொன்னதுக்கு கையை வெட்டிக்கிட்டவ என் தங்கச்சி. அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே பானு. நான் சொன்னா தட்டமாட்டா. இல்லை பாண்டியா, பாண்டு சொல்றதும் ஒரு நியாயம்தான். மலர் கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டா பரவாயில்லையே. மலரு, இங்க வாமா. மலரு, உன்னை மணிமாறனுக்கு கல்யாணம் பண்ணியில் வைக்கலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். உன் விருப்பத்தை சொல்லிட்டீங்கன்னா மேற்கொண்டு ஆக வேண்டியது பார்க்கலாமா? அண்ணே, என்னென்ன புதுசு? என்ன என்னைக்குன்னு உன் பேச்சு மீறி உன் தங்கச்சி பேசியிருக்கா. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான் எனக்கும் விருப்பம். ஏன்னா நீ வளர்ப்பு அப்படின்னு. அண்ணி, என்னை பற்றி தான் அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்குமா தெரியாது. நீங்களும் அண்ணனுக்கு உங்களுக்கு விருப்பம்னா எனக்கு சம்மதம் அண்ணி. மணிமாரா, பாத்தியா, அண்ணன் தங்கச்சி உறவுனா இப்படி தான் இருக்கணும். மாப்பிள்ள, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லி அனுப்பி வைங்க. மலர்கிட்ட கேட்டு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி வைங்க, நாங்கள் வரோம். சித்தப்பா வந்ததுலேருந்து போலாம் அடிச்சுக்கிறீங்க. ஏங்க மலர் கொடுக்கிட்டு இப்பவே ஒரு வார்த்தை கேட்டா வந்த வேலை முடிஞ்சுத. கேட்டாச்சு. சரி வா சித்தா, அதான் கேட்டுட்டோம்ல. நான் மேற்கொண்டு ஆக வேண்டியதை நம்ம ஐயரை கேட்டு முகூர்த்தத்துக்கு நாள் குறித்து அனுப்புகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம் மாமா. அப்படியே பண்ணுங்க. நாங்கள் கல்யாண வேலையை போய் பார்க்குறோம். சரி மாமா, சரி. வேண்டாண்டி முத்தம்மா, வேண்டாண்டி. ஐயோ முத்தம்மா, வேண்டாண்டி. ஏண்டி என்னடி உனக்கு ஆத்திரம்? ஏண்டி இப்படி பேயாட்டம் ஆடுற? எதா இருந்தாலும் பேசிக்கலாண்டி. வாய மூடியா. சோத்துக்கே வக்கலாத உனக்கு சோறு கேக்குதா? சோவு ஏயா, உனக்கு நான் என்னையா குறை வச்சேன்? நீ ஆசைப்பட்டா நான்
ராத்திரின்னு பார்க்காம பகலேன்னு பார்க்காம என் முன்னாடி என் விரிக்கல எவ்வளவு கொண்டு வந்து கிழக்கு தெருவுல வச்சிட்டு இருக்கியாமே எந்த சிறுகி வச்சிட்டு இருக்க? ஏய் நான் ஆம்பளடி ஒண்ணு இல்ல 9 வப்பாடி இருப்பேன். கேட்கறதுக்கு நீ யாருடி? நான் யாரா? ஏன் கேட்க மாட்டேன்? 1000 பேத்துக்கு முன்னாடி அம்மி மிதிச்சு அருந்ததி பது தொங்க தொங்க கட்டியிருக்கிய தாலி பொண்டாட்டியா நானு? அடி போடி, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து 500 பேருக்கு முன்னாடி எனக்கு தாலி கட்டின புருஷன் நான் தான். யாரு இல்லைன்னா ஆனா கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன 5 வருஷம் ஆகுது. உன் வயிற்றுல ஏதாவது புழு பூச்சி இருக்குதா? காணோம். புழு பூச்சிக்கு வேணும்னா நீ எங்கேயாவது காட்டுக்குள்ளதான் போகணும். ஆளையும் மூஞ்சி பாரு, உன்கிட்ட ஒழுங்கா சரக்கு இல்ல, அதான் எனக்கு புள்ள இல்ல. உன்கிட்ட ஒழுங்கு மரியாதையா இருந்திருந்தா எனக்கு என்னக்கு புள்ள பெற்றிருப்பேன். அடி போடி போடி, இவள யாரும் சொல்லிவிட்டா? அடிய ஒரு பொண்ணை நான் ஒன்னும் தொட வேணாம். அவ என் கண்ணை பார்த்தா அவமாயிருவா. பாக்கலாம் அடி என் பூரிக்கும் தெரியாத பேசாத. எங்க அப்பா எங்க தாத்தாவுக்கு 16 பிள்ளைங்க, எங்க அப்பாவுக்கு 8 பிள்ளைங்க. எனக்கு அட்லீஸ்ட் 4 பிள்ளையாவது இருக்கக்கூடாதாடி? 4 என்ன 400 பிள்ளை கூட நான் பெத்து தரேன். அந்த சிரிக்கு மாவுல முதல்ல விளக்க மத்தல அடிச்சு ஊரை விட்டு துரத்திட்டு வா. என்னடி சொல்ற? அவ கிறுக்கியா? நீயே பழைய மிஷின் லொடக்கு லொடக்கு லொடக்குன்னு மெதுவா போவ. அவ புது மிஷின் டக்கு 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 டக்குன்னு வேகமா போவா. அவளை போய் துரத்தி விட்டுட்டு அடி அவளை துரத்தி விட்டு இந்த மாதிரி பாரு, அவகிட்ட தான் போய் இருக்க போறேன். வருஷம் ஒரு பிள்ளையா பெத்து கொடுக்க போறா. 10 பிள்ளைய பெத்துக்கிட்டு தான் இப்ப வர போறேன். நீ பாங்குற சம்பளத்துக்கு எனக்கு சோறு போடுறதே பெரும் பாடா கிடக்குது. இல்ல இன்னொருத்தைய கட்டி அவளுக்கு 10 பிள்ளைய கொடுத்து நீ அப்படியே போட்டுட்டாலும் அவளும் பெத்துட்டாலும் கிழிஞ்சிரும். யோ என்ன சொன்ன? நான் பழைய மிஷினா பாக்கறையா? பாக்கற இந்த பழைய மிஷின் உன்னை கடைசி காலத்துல பாக்குதா இல்ல இப்ப வந்துச்சே புது மிஷின் அது உன்னை கடைசி காலத்துல பாக்குதான்னு நான் பார்க்க தானே போறேன். மொத்தமா ஏண்டி கோவச்சுக்கிற? என் கண்ணு இல்ல, என் செல்ல இல்ல. அடி நான் வந்து கடவுள் மாதிரி. யாரு நீயா? ஆமா. அட பிச்சைக்கார பயல. ஏண்டி இப்ப நாம வேண்ட கடவுளை எடுத்துக்க. என்ன? சிவனை எடுத்துக்க. பார்வதி கங்கைன்னு 2 பொண்டாட்டி. அதுவே ஒழுங்கா வரல. அப்புறம் விஷ்ணு எடுத்துக்க. ஆண்டாளு பத்மாவதி 2 பொண்டாட்டி. பிரம்மாவை எடுத்துக்க. காயத்ரி சாவித்திரின்னு 2 பொண்டாட்டி. நம்ம முருகனை எடுத்துக்க. வள்ளி தெய்வானின்னு 2 பொண்டாட்டி. கிருஷ்ணன் எடுத்துக்க. பாமா ருக்மணின்னு 2 பொண்டாட்டி. நாம வேண்ட கடவுளுக்கெல்லாம் 2 பொண்டாட்டி. அவனுடைய பக்தன் வேலனுக்கு 2 பொண்டாட்டி இருக்க கூடாதாடி? பேசுறியே ஏகபத்தி விரத ராமனுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தானே? அடி போடி, இது ராமாயணத்தை ஒழுங்காதான் உனக்கு பார்க்க தெரியல. அவங்க அப்ப தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டி. ஐயோ சீ, உன்னையில திருத்தவே முடியாது. எப்படியே போய் தொலை. சரி இது வேண்டாம், உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். உங்க 2 பேருக்கு ஒரு போட்டி. என்ன போட்டினா, யாரு முதல்ல குழந்தை பெற்று கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு 10 பவுன்ல நெக்லஸ் செஞ்சு போடுறேன். 10 பவுனா? 10 பவுன்ல நெக்லஸா? ஐயோ அப்ப நான் ரெடியா? ரெடின்னு சொல்லி அங்கேயே இருந்தாரு. சரி இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? கிட்ட வந்து மாமா கணத்துல கச்சி நச்சு நச்சுன்னு கொடுத்தீங்கன்னா மாமாவுக்கு மூடு வந்துடும். அப்புறம் தூள் கிளப்பிடுவேன். வா. நீயா? வா. கிளப்புறது இப்ப பாக்கதானே. பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால, பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால, 10க்கு ஜதகம் முன்னாலே மச்சானே வாயேண்டா, மச்சான் தெச்சி போயேண்டா, அச்சான வந்து தாயேண்டா. இவமே நீ மகர நீ என்ன கட்ட வந்த தேனி, அடையேந்தா உனக்கிலே தாவனி. நான் நடந்தாயிடுப்பா
யாரு கடையும் வேலை எல்லாம் நண்டு தயிர் போல இருந்த என்ன மோர் போல கடையுற முதல் முதல் பாதம் வரை குடம் குடமா போட்டுற நீ சோப்பா போட்டா நான் கரிஞ்சிட மாட்டேன் இந்த மாப்பிள்ளை கிட்ட அழாதே துணி மூட்டைய போல உன்னை மார்புக்கு மேல நான் தூக்கிட்டு போனா என்ன செய்வா சுமைய தினம் சுமக்கும் ஒரு கழுத நான் இல்லையே சிங்கம் தான் மூட்டை சுமக்குமா தக்கிட தாள தக்கிட தும் 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 தக்கிட தாள தக்கிட காரசார பொண்ண கிட்ட கண்ணா முச்சி ஆடாதே கண்டட்டி வித்த எல்லாம் கடவுளுக்கு தங்காதே திக்குச்சி பார்வாயில்ல தீ மூட்டை பாக்குற காயா வச்ச மொழுகா போல நெடிய தூக்கி வீசுற இன்பத்து பாலு நீ இந்திர நாளு வந்து இஸ்திரி போட வாயேண்டா நான் வீரமா மன்னிவேன் ஒரு மொத்தமா தருவேன் இங்க மன்மதலில வேணாண்டி உன் சாவி என் இடுப்பில் நான் ஒன்ன ஒரு பொம்மை போலாட்டி வைக்க போறேன்டா பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால பத்திக்கிச்ச தேகம் முன்னாலே மச்சானே வாயேண்டா மஞ்சள் திச்சி போயேண்டா அச்சாரம் ஒன்னு தாயேண்டா இப்ப மேனி மகாராணி என கொட்ட வந்த தேனி அடையந்தா உனக்கில்ல தாவணி தாயிட பாட்டி என தழுவி போகும் பேட்டி தமிழ்நாட்டில் நான் செல்ல சிமாட்டி தக்கிட தாள தக்கிட தும் 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 தக்கிட தாள தக்கிட நல்லா இருக்கும். சாந்தி, உன் நல்ல மனசுக்கு அந்த ஆண்டவன் நல்லதையே செய்வாமா? அல்லாதமா? இந்தாடி எதுக்காக அழுகுற? நீ என்ன வெளியூருக்கா கட்டி கொடுத்துருக்கோம்? உள்ளூர் தானே. உனக்கு எப்போ பார்க்கணும் தெரியுதோ அப்போ நானும் உங்க அண்ணனும் உன்னை ஓடி வந்து பார்ப்போம். எதுக்கும் கவலைப்படாத. அண்ணி இனிமே நீங்க தான் அண்ணனை பத்திரமா. அம்மாடி தங்கம், உங்க அண்ணனை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். போதுமா? நீ மலர்கொடி. போயிட்டு வா. போலாமா? சரி பாண்டியா, நாங்க நல்ல நேரம் போறதுக்குள்ள நாங்க போயிட்டு வரோம். பானுமதி பத்திரமா பார்த்துக்கலாம். நேரம் போறதுக்குள்ள போயிட்டு வரோமா? நல்லபடியா பாத்துக்கோங்கப்பா. கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே
வாக்கப்பட்டு போறவளே. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. கத்தாழம் காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே. வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்ன போகுதம்மா. எட்டு மேல எட்டு வச்சு முன்ன போகுதம்மா, ஒட்டு வச்ச பொண்ணு. கருப்புசாமி, எப்படியோ உங்க அண்ணன் பையன் மணிமாறனுக்கு பெரிய இடமா பார்த்து பொண்ணு கட்டி வச்சுட்ட. ஏன் என் அண்ணமனுக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லவா, வாலி முருகுத்தா இல்லையா? அதுக்கு சொல்லலடா, மலர்கொடி தங்கமான பொண்ணு. அவங்க அண்ணன் பாண்டிய மேல உசுரையே வச்சிருந்தவ. மலர்கொடி புத்திசாலி பொண்ணு. அவ இருக்கிற அழகுக்கு ஏன்டா இழுக்கிற? அந்த அழகு தேவதைக்கு ஏத்த மன்மந்தனா இந்த மணிமாறன். நான் என்ன சொல்ல வரேன்னா, மணிமாறன் அழகு அறிவு திறமை எல்லாமே இருக்குது. அதை பத்தி நான் ஒன்றும் சொல்லல. மணிமாறன் குடிச்சுபிட்டு திரியிறான். அவன் குடிச்சுபிட்டு வந்துட்டானா காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறான். அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. ஏய், எவனா குடிக்கா இருக்கிறான்? குடிக்கிறவனா யோகினா, குடிக்காதவனா எல்லவனா? ஏ கற்பூசம் மன, இனிமேல் வந்து இதெல்லாம் என் மலர்கள் பார்த்துக்குவா. இது 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 மாதிரி இனிமேல் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அவ எல்லாத்தையும் அவைய பார்த்துக்குவா. இனி மணிமாறன் பற்றி கவலைப்பட தேவையில்ல. வந்தம்மா வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடு. அதை விட்டு தேவையில்லாதெல்லாம் இங்கே வந்து பேசாத. சரி, வேலையை பார்க்குறேன். வா. மலர்கொடி, என்னது எழுந்துரு, வா, இப்படியே தான் உட்காருவா. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அது வந்து எங்க அண்ணனை போய் ஒரு எட்டு. மலர்கொடி, நான் என்ன சொல்ல போறேன் நீ கேளு. அதாங்க, எங்க அண்ணனை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? அடா, உங்க அண்ணனை பார்க்க போகணும், அவ்வளவுதான். மலர்கொடி, ஆமாங்க. வண்டி கட்டி மாட்டை ஒரு தட்டு தட்டுனா எண்ணி அரை மணி நேரத்தில் உங்க அண்ணன் முன்னாடி போய் நிற்க போகுது. நீங்க பாரு மலர்கொடி, எப்பெல்லாம் உங்க அண்ணனை பார்க்க போகணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வண்டிக்காரனை கூப்பிட்டு வண்டி கட்டுறானா கட்டுறான். மலர், நான் ஒன்று கேட்டா, நான் ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். என்னங்க பேசுறீங்க? உங்களை போய் நான் தப்பா நினைப்பேனா? சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் கொஞ்சம் சாராயம் குடிச்சிட்டா கொஞ்சம் முட்டுத்தனமா இல்ல, ரொம்ப முட்டுத்தனமா நடந்துங்க மலர்கொடி. ஒரு சில ஆம்பளைங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்கன்னு எங்க அண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் அனுசரிச்சு போய்க்கிறேன். மலர்கொடி, உங்க அண்ணன் வளர்த்த விதம் அப்படி, எங்க சித்தப்பா வளர்த்த விதம் எனக்கு குடிகாரனா, முரடனா, யாருக்கு அடங்காதவனா, திமிரு பிடிச்சவனா வளர்த்து விட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அதான் இப்ப சொன்னேன்ல, நான் அனுசரிச்சு போய்க்கிறேன்னு. நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க. சரி சரி, பால் ஆறிட போகுது, எடுத்து குடிங்க. நான் தான் முன்னையே குடிச்சேனா. மலர்கொடி, இதுதான் எங்க சித்த பொண்ணு கட்டி வச்சுதான் அவர் செஞ்ச பெரிய காரியமே. அவரை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடலாம். மலர்கொடி, மலர்கொடி, சித்தப்பா
நல்லா இருங்க. உங்களை வந்து நான் நாளைக்கு பார்க்குறேன். அப்புறமோல சொல்லுங்க. ஏதாவது பேசுமுடா. நானா? இல்லை இல்லை, நீங்களே பேசுங்க. லைட் அணைக்கட்டுமா? லைட் அணைக்கட்டுமா? ஐயோ வேண்டாங்க. பசும் பொன்னிறம் தேவதை வம்சமம் சேயிடை விரல் தீண்டினால் சந்திரன் அம்சமோ மெல்ல தொடங்க அள்ளி வழங்க விரகம் போலே உயிரை வாட்டும் நரகம் வேறேது நரசக்கலையை பழகி பார்த்தால் விரசம் கிடையாது கவிதை எழுது கொஞ்சம் பாடல் தான் கொஞ்சம் மூடல் தான் அம்மம்மா மீண்டும் மீண்டும் வா வேண்டும் வேண்டும் வா அழகு ஏ
என்னங்க? வாணே, சீக்கிரம் ரெடியாவ. ஒரு 8 போய் என் தங்கச்சி அப்படியே பார்த்து வந்துடலாம். ஏங்க, கல்யாணம் ஆகி இன்னும் முழுசா 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்க தங்கச்சிய உரசி குடிச்சிட மாட்டாங்க. இப்படி பேசுற? 1 வாரம் பார்க்காம இருக்குது, 1 வருஷம் பார்க்குற மாதிரி இருக்குது. எங்க அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி, அண்ணன் தங்கச்சி பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆமாங்க, நீ கூட அண்ணனோ தம்பியோ பிறந்திருந்தா எனக்கு பாசத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். நீதான் யாரும் இல்லாத அனாதையாச்சு, எனக்கு எப்படி தெரியும்? வாணே, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசுற? ஆமாங்க, யாரும் இல்லாத அனாதைன்னு தெரிஞ்சுதானே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் யாரும் இல்லாத கூட பிறந்ததுனால உங்களை எல்லாம் நான் நல்லா பாத்துக்கலையா? உங்களையும் உங்க தங்கச்சியும் நான் நல்லா வச்சுக்கலையா? வாணே, தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். சரி, இப்ப மலர்கொடியை பார்க்க போலாமா வேண்டாமா? நீயே சொல்லமா. ஏங்க, நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டங்க. அவ இந்த வீட்லயே துள்ளி விளையாண்டுக்கிட்டு என்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பா. அவ என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா. அவளை பார்க்காம எனக்கும் சில வேலையே ஓட மாட்டேங்குது. இங்க பாருங்க, அவ சாப்பிடறதுக்காக அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நொறுக்கு தீனி செஞ்சு வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வர, நம்ம கிளம்பலாம். சரி சரி, எடுத்துட்டு வா. ஏய் சந்தோஷ், உனக்கு அத்தை போய் பார்த்து வரலாம். சரி. அப்பா, அத்தை எனக்கு என்னப்பா தருவாங்க? அத்தை உனக்கு ஒரு பொண்ணு பத்து கொடுப்பாடா. நானே வாசிக்கிறோம். ரெடியா? ஏய், வண்டி கட்டுறா. கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தே மொச்ச குழம்பு வச்சு எடுத்தே மாமாவே உனக்காகத்தான். கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன், மொச்ச குழம்பும் வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்காகத்தான். உச்சி மலைச்சாத்துல உச்சத்துல இருக்குது, மச்சப்புள்ள மாமன மல்ல கட்ட பாக்குது, பச்சப்புள்ள மனசு தாங்கல, பண்டி வச்சு பசிய தீக்கல. கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தே, மொச்ச குழம்பும் வச்சு எடுத்தே ஆமாடி அதுக்காகத்தான். உச்சி மலை காத்துல உச்சந்தல கேக்குது, மச்சமுள்ள பூவத்தான் மல்லு கட்ட பாக்குது, பக்கம் வந்து பொரிசி பார்த்தவா, பந்தி வச்சு பசிய தீக்கவா. கடி தாழம் பூவு காத்தே, மாங்கொழுந்தே பூங்கரும்பே மறி கொழுந்து நாத்தே, தாங்கி கடி தழுவி கடி தாழம் பூவு காத்தே. நான் விழிக்கவா, மற்றதெல்லாம் மெதுவா சொல்லிக்கவா.
வெக்கம் விட்டு ஆசையில தொட்டு புட்டேன் நெஞ்சுக்குள்ள ஜல்லிக்கட்டு புடிவாரமானே ஒரு கடிவாளம் போட்டேன் மலை நாட்டு தேனே உன்ன மடி மேல சாச்சேன் கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து மச்ச குழம்பு வச்சு எடுத்து ஆமாடி அதுக்காகத்தான் பக்கம் வருஷ பார்க்கவா பந்தி வச்சு பசிய தீர்க்கவா கிச்சிலி சம்பா குத்தி எடுத்தேன் மொச்ச குழம்பு வச்சு எடுத்தேன் மாமாவே உனக்காகத்தான். ஏங்க உங்களதாங்க சொல்ல மலர்கொடி. அது வந்து என்னென்ன ஏய் ஏன் தயங்குற? என்னன்னு சொல்ல. எனக்கு எங்க அண்ணனை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமா? நினைச்சேன் உங்க அண்ணனை பார்க்க போன அவ்வளவுதானே. தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு மதியானமா வந்துடுறேன், போயிட்டு வரலாம். இங்க பாருங்க, போன உடனே எல்லாம் வரக்கூடாது. ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு தான் வரணும், சரியா? அப்படியே செய்யலாம். சரி சரி. அப்படியே செய்ய வைக்கிறது கூட கொண்டாடி யோசனை கேட்டுதானா? இல்ல சித்தப்பா, மலர்கொடி எங்க அண்ணனை பார்க்க போகணும்னு சொல்லிச்சு, அதனாலதான் அப்படியே செய்யலாம்னு சொன்னேன். வம்சத்துல எவனும் பொன்னாடி பச்சா கேட்க மாட்டானே. சித்தப்ப அடக்கி ஆள்வதுதான் நம்ம குல பெருமையாச்சே. என்னங்க நீங்க பேசுறது தப்புங்க. இங்க பாருங்க, பொண்டாட்டி பேச்சு புருஷன் கேட்கணும், புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கணும். அப்பதாங்க குடும்பம் சிறப்பா இருக்கும். மாமா என்னங்க மாமா, இவருக்கு நீங்க புத்தி சொல்லணும், அதை விட்டுட்டு நீங்களே போய். மணிமாரா, மருமவ எனக்கே புத்தி சொல்றான், பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம வம்சல பொம்பளை அடங்கித்தான் இருக்கணும். சித்தப்ப அடா விடுங்க சித்தப்ப, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மலர்கொடி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ ரெடியா இரு. சரிங்க. கிளம்பிட்டீங்க? மலர்கொடி, மலர்கொடி, உங்க அண்ணன் வந்திருக்காரு, வந்து பாரு. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்குங்க. சரி சரி, இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்து வா. அண்ணே குடிக்கிறதுக்கு எடுத்துடா மலரை, எடுத்துடட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டு பொண்ணு இங்க நல்லபடியா நடந்துக்கிறாளா? அதெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறேங்க, எந்த கவலையும் இல்லை. அண்ணே இந்தாங்க, இந்தாங்க. நீ பரவாயில்ல சாப்பிட. சந்தோஷ், உனக்கு என்னடா வேணும்? அத்தை, அத்தை எனக்கு ஒரு பொண்ணு பெத்துதாங்க. அப்படி கேட்டா என் மாப்பிள. சந்தோஷ், என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசுற? என்னடி, என்ன அவன் தப்பா கேட்டான்? அண்ணே இங்க பாரு, நீ எதுக்கு கவலைப்படாத. எனக்கு பொட்ட பிள்ளை பிறந்துச்சுன்னா உன் பையனுக்கு தான் கொடுப்பேன். இதனால என்னென்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இங்க வா. எல்லாம் நல்லபடியா. ஐயோ அண்ணே, போங்க, நீ எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு ஏன் இப்படி மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கீங்க? வேலை காட்டு கோழி அடிச்சு கொடுத்து விடுங்க. மலர்கொடி, இதை நீ சொல்லணுமா? மாப்பிள தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே. என்ன மாப்பிள அப்படியே இழுக்கிறீங்க? என் மவன் என் தோட்டத்தில் போய் பட்டுத்தர 2 கிளாஸ் அடிச்சு கேட்குறான். உங்களுக்கு சம்மதமா மாப்பிள? அப்படியா? நானும் ரொம்ப நாளாச்சு சாராயம் குடிச்சு. சரி வாங்க போய் சாராயம் குடிச்சு சொல்லலாம். மலர்கொடி,
குழம்பு கொஞ்சம் சுருக்கணும் இருக்கட்டும். சரிங்க. மாப்பிள்ள அதெல்லாம் நீ கவலைப்படாதீங்க, இதெல்லாம் என் பொண்டாட்டிக்கிறாள வருவல்ல சூப்பரா வைப்பா. ஓகே. வாங்க போயிட்டலாம், வாங்க போயிடலாம். செல்லக்கிளே, அடியே செல்லக்கிளே, எங்கடி இருக்கிற வாடி? நிறைய பொருள் இருக்குது. என்னடி உழுக்கோமா இருக்கிற? கோவமா இருக்கியா? ஆ. அப்பயே அந்த பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா, உன் புருஷன் மொத்தன முரங்கா மாதிரி இருக்கான், பார்த்து கழுத்தை நீட்டுன்னு. நான் தான் தெரியாதனமா இவனுக்கு கழுத்தை நீட்டிட்டேன். ஏயா இப்படி போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, உனக்கு முன்னாடியே கல்யாணம் இருக்குன்னு ஏயா என்கிட்ட சொல்லல? அது செல்லக்கிளே, நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். உன்னை பார்த்ததையும் நயன்தாரா மாதிரி சும்மா ஜக்குன்னு இருந்தியா, உடனே எனக்கு உன் மேல ஆசை வந்து சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா நீ எனக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி இருப்பியா நீ? ஐயோ படுத்துறானே. பாட்டு பாட்டு ஏயா இப்படி போய் சொல்லி சின்ன வீடு இருக்குன்னு முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தீனா ஏதாவது பண்ணிருக்கலாம். இப்படி போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டே உனக்கு அறிவில்ல. நீ என்ன நீங்க பாரு செல்லக்கிளே. ஏயா என்னை எங்க எங்க கேட்டாங்க தெரியுமா? பாட்டு தெரியலையா? இரியா என்ன மானவள பொண்ணுன்னு எங்க கேட்டாங்க? அமெரிக்கால எல்லாம் கேட்டாங்க தெரியுமா? ஏன் ஜப்பான்ல கூட தான் கேட்டாங்க. ஆனா நான் அஜித் குமார் மாதிரி இருக்கேன்னு முன்ன ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, இப்படி எனக்கு போட்டது இதானா? அடே போனா போது, ஆண்டவன் போட்ட முடிச்சு அது ஆறு மாத்த முடியும். ஒரு முடிச்சுதாயா ஆண்டவன் போடுவா, நீ எனக்கு 2வது முடிச்சுலையா போட்டுக்க. ஏ முத்தம்மாவை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது, குழந்தையே இல்லை. அதனாலதான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ வருஷத்துல ஒரே வருஷத்துல குழந்தைய பத்தி கொடுத்துருல, அந்த நம்பிக்கையில தான். ஆமா குழந்தை பத்தி தருவ நம்பிக்கையில நான் கட்டி. அந்த நம்பிக்கையில. ஆமா வேற என்ன? அப்பங்கிட்ட புதிய வானம் புதிய பூமி எங்கும் பணமழை பொழிகிறது, நாங்கள் இல்லை என்றால் சிரிப்பு இல்லை என்று இந்த ஊரே சொல்கிறது. நான் யாரை தேடி வந்தேன்? என் முறை பொண்ணதான தேடி வந்தேன். நான் ஏன் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன்? செல்லகிளி செல்லகிளி, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஏய் யாரா நீ என் கொண்டாடி கட்டி பிடிக்கிற? சகல சகல செல்லகிளி, நீ தாலி கட்டின புருஷன் இந்த ஆளு தானா? ஆமா, பணம் கொண்ட தலை, சூப்பி போட்ட தலை மாதிரி இருக்கிறான். கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அவளுக்கு தாலி கட்டின புருஷன் நான் இருக்கும்போது நீ என்னடா பண்ணுவ? சகல தப்பா நினைக்காத சகல. அதாவது செல்லகிளி என் முறை பொண்ணு. நான் எங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்டேன். போடா தெல்லவரி நாயே, ஊ சுத்திட்டு தண்டச்சோரா திரிகிற, நான் பிள்ளை தர மாட்டேன்னு சொல்லிவிட்டாரு. தெல்லவரிக்கு அவன் கொடுப்பான். அதே கோபத்துல ஏறின பஸ் நேரா சிங்கப்பூர்ல போய் இறங்கிட்டேன். பஸ்லியா? ஆமா. பஸ்லி எங்கடா சிங்கப்பூர் போன? பஸ் போலியா? ஓ இல்ல, நான் பிளைட்ல போய் அப்படி நான் மாறி சொல்லிவிட்டேன். அங்க போய் லட்சமா சம்பாரிச்சு 2 கோடி கொண்டு வந்திருக்கிறேன். 2 கோடி. ஆனா செல்லகிளி காணுமே. ஊர்ல கேட்டா செல்லகிளி கல்யாணம் ஆயிப்போன்னு சொன்னாங்க. அதனால ஏன் செல்லகிளியை பார்க்க வந்தேன். என்ன ஊர் செல்லக்கிளி? டேய் அது ஏன் செல்லக்கிளிடா? சரி வந்த சொல்லு விட்டுக்கிட்ட வந்த பார்த்த, மறுபடியும் சிங்கப்பூர் போயிரு. என்னம்மா? அதெல்லாம் முடியாது. என் மாமா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அவரு இங்கதான் 1 வாரம் இருந்துட்டு போவாரு. அதுவும் என் கூட 1 வாரம் இருந்துட்டு போவாரு. எதுக்குடி? சும்மாதான். சும்மாவா? என்னையா சொல்ற? செல்லகிளி நீதான்
அப்பப்போ அந்த வீட்டுக்கு போயிடுற. அப்ப எனக்கு தேவைப்படாத என்ன ஏன்டி இப்படி பேசுற? ஏய் துணைக்கு சொன்னையா? கவலைப்படாத, நான் இருக்கிற பாத்துக்கிறேன் எல்லாமே. சரி மாமா. என்னடி? இல்ல நான் பாத்துக்கிறேன். செல்லகிளி, நான் சாப்பிட்டு நீ தான் எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். ஊர்ல எனக்கு யாருமே இல்லை. நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அதனால உன் சாப்பிட்டு உங்க வீட்டு சாப்பாட்டை சாப்பிடலான்னு. மாமா, இதுக்கு என்ன நீ இவ்ளோ கூச்சப்படுற? உனக்கு என்னடா வேணும்னு சொல்லு, வகை வகையா சமைச்சு போடுறேன். ஆம்பளை வகை வகையா சமைச்சு போடுவேன். வாங்கிட்டு வந்து போடுறோம் நானு, மக்களையா திங்கிறது அவனா? ஏய் அழகு சுந்தரம், நான் 2 பொண்டாட்டி கட்டி பொண்டாட்டிக்கு குழந்தையே இல்லை. அதனாலதான் சல்லக்கலையை 2ஆம் தாரமா காட்டினேன். நீ நடுவில் வந்து நந்தி மாதிரி குட்டையை குழப்பிடாத. அப்படிலாம் பண்ண மாட்டேன் சகல. என்னம்மா இப்படி சொல்லிக்கிட்டே துரத்துறாரு, கேட்க மாட்டேதெல்லாம். எங்க போய் தங்குவாரு? இவ்ளோ பெரிய வீடு இருக்கிறப்ப அவர் ரூம் எடுத்து தங்குவா, அங்க இருந்து வந்திருக்காரு. அதெல்லாம் முடியாது, என் மாமா இங்கதான் இருப்பாரு. செல்லகிளே, சரி ரொம்ப நாளாச்சு. பெட்ரூம் எங்க இருக்குது? அட பாவு, என்னடா அடிமடியில கை வைக்கிற? இல்ல சகல, அதாவது தூங்கி 4 நாள் ஆச்சுன்னு எங்க பெட்ரூம் தான் ஒன்னும் படுத்துங்களான்னு கேட்டேன். சரி வீட்டுல வந்து கலப்பா இருக்குதுல்ல. சரி செல்லகிளே, சிங்கப்பூர்ல இருந்து ஒண்ணு ஆடிட்டு வந்தேன், ஒண்ணு வாங்கிட்டு வரலையா? நிறைய விழுந்துக்கிறேன். சொல்லு. உன்ன மாதிரியா என் மாமா? அப்பாடா, அப்பா சிங்கப்பூர்ல இருந்து உனக்கு சீலை ஜாக்கெட்டு அந்த புறாவா என்னமோ சொல்லுவாங்க, புறான்னு தான் சொல்லி கொடுத்தான் சிங்கப்பூர்ல. அப்புறம் செண்டு, அப்புறம் நீ இதுக்கு போடுவீங்க என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஐஸ்கிரீமா, கிரீமா. ஆமா, அது 2 டப்பா வாங்கி வச்சுக்கிறேன். பேச முடிச்சாலும் முடிச்சிருவோம். மாமா செய்ய மாட்டாரு உன்ன மாதிரியா? நீயும் பண்ண மாட்டா, அடுத்தவங்களும் பண்ண விட மாட்டா. அப்புறம் எப்படியா உனக்கு கொடுக்கறதுக்குள்ள என்னையா அவசரம் உனக்கு? அம்மா எல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு ரெடி ஆயிப்பா. எதுக்குன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு ரெடி ஆகிட்டு வரும்னு கேட்க மாட்டியா? மாமா நீங்க தான் சொல்லணும். அதாவது உள்ள கொண்டு போய் வச்சுட்டா. அதாவது இந்த தோப்பூர்ல இருந்து சொல்றாங்க, கேஆர் தோப்பூர்ல மலைகுடி நாடக மன்றத்துக்காரங்க எங்கேயா சாமி ஊர்வலம் டிராமா அதே மாதிரி சொன்னாங்களே, உறவின் மடியிலா நாடகம் சூப்பரா இருக்குமா. அதை போய் 2 பேரும் இப்படி பார்த்து வருவோம். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துறேன். போ போ போ. ஏய் முடிவே பண்ணிட்டியா? என்ன அது? இல்ல இங்கேயே தங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. டேய் பட்டா பண்ணது நானு, நீ பயிரை நட்டு விடாதரா. அப்படின்னா ஒண்ணும் புரியலையா? இல்லையே, ஒண்ணுமே புரியலையா? எமக்காக நீங்க எல்லாத்துக்கும் புரியுது, எனக்கு பயமா இருக்குது உன்னை பார்த்தா. எதுக்கு? உன்னை பார்த்தா பயமா இருக்குதுடா. நீ எமக்காக நான் கட்டிக்க போற பொண்ணு நீ கட்டிக்கிட்ட. என்ன போனா நான் எங்க போவேன்? இந்த ஊர்ல எனக்கு ஏதாவது சொந்த பந்தம் இருக்குதா சொல்லு போல, நான் அங்க கூட போய் தங்கிக்குவேன். எனக்கு நான் 1க்கு 2ஆ ரெடி பண்ணணும்ல, நீ ஒண்ணு ரெடி பண்ணிட்டு போயேண்டா. செல்லகிளி விட்டு எங்க போக மாட்டேன். போக மாட்டேன். எனக்கு அது தோணும். அதுக்கு அவளை தாலி கட்டின பொண்டாட்டிடா. அது போய் என்ன? வா போலாம். சரி வா போலாம். மாமா, என் மாமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. போய் நல்ல வெடக்கோழியா பிடிச்சிட்டு வாங்க. வெடக்கோழியாவா? நான் வந்து அந்த வீட்டுக்கு போறேன் சாப்பாட்டுக்கு. நீ அந்த வீட்டுக்கு போ, ஆனா கோழி மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போ. நான் என் மாமனுக்கு செஞ்சு போறேன். கோழி மட்டும் நான் வாங்கிட்டு வரணும். சூப்பர் இவனா திங்கிறது நானு. என்னது சூப்ப சொல்றப்ப என்னைய? நீ தானே மாமா அந்த வீட்டுக்கு போற. போ அந்த வீட்டுக்கு போ. அந்த வீடுலாம் இல்லடி. எப்ப இவன் வந்தானோ இந்த மாதிரி 2 வீட்டையும் ஒண்ணா பண்ண போறேன். இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வா. அங்க 2 பெட்ரூம் இருக்குது. ஒண்ணுல நீ இருந்துக்க, ஒண்ணுல மொத்தமா இருந்துக்கிட்டான். நீ ஒண்ணு போ, நான் ஒண்ணு போறேன். 2 வீடு ஒண்ணாகும், அதுக்கு நீ பதில் சொல்லு. இந்த மாதிரி 2 வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகாது. நாளைக்கு ஒண்ணா பண்ண போறேன், நீ வந்து இருந்துதான் ஆகணும். ஒண்ணா பண்ண போறியா? ஆமா. என்னது? நீ வந்து இருந்துதான் 2 பேரும் ஒரே வீட்ல இருக்கடி. நல்லா கேளு. சரி, என்னமோ சமையல் செய்யணும்னு சொல்றியே. மாமா நாட்டு கோழி வெட்ட சொல்லுமா? நான் உள்ள போலாம். மாமா நானும்
அவனையும் வச்சுக்கிடு. ஐயோ கருமா, அவன் வந்து வேணாம் அவனை ஹாலில் படுத்து வச்சிடலாம். நீ விடு, நான் இருந்துக்கிறேன் சகல, நான் இருந்துக்கிறேன். ஹாலில் படுத்துக்கா போடா. அப்புறம் கருப்புசாமி, நம்ம ஊர்ல பண்டிகை பூச்சாட்டியாச்சு. அப்புறம் என்ன, உன் காட்டுல தான் மழையே. இந்த 18 பட்டியும் உன் சாராயத்தை தேடி வந்தா சும்மாவா? ஏ நீ தான் காய்ச்ச, யார் வேணாங்கிறா? அதுக்கு இல்லப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்ன. ஏன்டா இருக்கிற? இப்படி தாண்டா எல்லா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. கருப்புசாமி, உன் மாப்பிள்ளை பாண்டிய ஊர்ல சாராயம் விற்க கூடாதுன்னு ஊர் கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்காங்களா? கருப்புசாமி, கன்சாமி, ஏன் சொல்லு. அவனை ஏதோ பண்ணலான்னு பார்த்தா என் மணிமாறனுக்கு பொண்ணு கொடுத்தோன்னாச்சு அந்த பாண்டியன். அதுக்கோசரம் பார்க்கறேன். கருப்புசாமி, இந்த சுத்துப்பட்டி இருக்கிற எல்லா ஊர்லேயும் உன் சாராயத்தை விற்றுவிட்டு அந்த ஒரு ஊரில், அதுவும் அந்த பாண்டிய ஊரில் விற்கலன்னா எப்படி? மற்ற ஊருக்காரங்களும் இதே மாதிரி தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் உன் பாடு திண்டாட்டம் தான். கஷ்டம்தான். என்னை பத்தியும் அவனை ஏதாவது பண்ண நினைச்சா மச்சானு ஒன்னா இருக்கிறாங்க. இவனை ஏதாவது செஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டான். என்னை பத்தியும் என் சாராயத்தை பத்தியும் நினைக்காத அளவுக்கு செய்யறா இந்த கருப்புசாமி. நினைச்சது செய்வாண்டா. அவன் மணிமாறனை வச்ச அவனை வழி வாங்குறேன், அவனை ஒட்ட விடாத பண்றேன். டே பாண்டியா, பண்ணி உன்னை பகையாளி ஆக்கி காட்டுறேன்டா. இந்த கருப்பை நாமி சொன்னது நடந்தே காட்டுவேன்டா. 18 பட்டி மட்டுமல்ல, சுத்துப்பட்டியில் இருக்கிற எல்லா ஊர்லயும் சாராய் சாம்ராஜ்யம் கொடி கட்டி பறக்கணும்டா. எல்லா ஊர்லயும் சாராயம் இருக்கணும். இனி என்ன புடுங்கறியா பாக்கறேன்டா. ஏண்டா பாண்டியா, யாரும் போடாத சட்டத்தை நீ உன் ஊர்ல போடுறியா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். இந்த கருப்பு சாமி யாருக்கு கட்ட போட மாட்டேன்.